பேச்சிலேருந்து. ஸோ திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். ஸோ இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ இது நம்மளோட சேனல். தொடர்ந்து நான் டெய்லி ப்ராஃபிட்ஸு ப்ளஸ் பெய்டு கால்ஸ் எப்படி போய்ட்டுருக்கோம் அதை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ லாஸ்ட் 2 வீக்ஸ் நான் தொடர்ந்து போட்டுருக்கேன். ஸோ இந்த வாரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஸ்டாக்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில் சில ஸ்டாக்ஸ் போட்டிருந்தேன். அதை நம்ம எப்படி ரியாக்ட் டைம் பார்க்கலாம். கரெக்டாக லாஸ்ட் சாட்டர்டே போட்டிருந்தேன். ஸோ 1 வீக் ஆச்சு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம கிளென் மார்க் இதிலேருந்து நான் அப்படியே கொடுத்த ஸ்டாக்ஸ் அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ கிளென் மார்க் மெயினாக பார்த்திங்கன்னா நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் கிளென் மார்க் இஸ் டேக்கிங் இன் லாட் ஆஃப் கன்சால்டேஷன். இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் டெஃபினட்டாக வரும். கண்டிப்பாக ஒரு ஃபால் வரும். என்னடா மார்க்கெட் ஏறும்போது ஃபாலுங்கிறான், இறங்கும்போது ஏறுங்கிறான், என்னடா இவன் அப்படி மாற்றி சொல்லிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. டெஃபினெட் ஹேப்பன்ஸ். பையர்ஸ் செல்லர்ஸ் ஃபைட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா? அது எப்போ பையர்ஸ் ஃபைட், எப்போ ஃபைட் நடக்குது, எப்போ சீசா கேம் நடக்குதுன்னு அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே மார்க்கெட்டில் நீங்கள் பாதி ஜெயிச்ச மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் இது கன்சால்டேஷன் மோடில் தான் இப்போதைக்கு இந்த கிளென் மார்க் இருக்குது. சரிங்களா? நிஃப்டி மைட் கம் அகெயின் கரெக்ஷன். டெஃபினெட்லி அதை பற்றி நம்ம இன்னும் அடுத்த வீடியோலாம் பேசுகிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக போகணும் அதை பற்றி. பாருங்கள், மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் மார்க்கெட் இஸ் கன்சால்டேஷன். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சேனல் பிரேக் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் இட்ஸ் a வெரி குட் சப்போர்ட் லெவல் டு பை. ஐ வுட் சே 370 to 385, 380 இஸ் வெரி குட் லெவல் டு பை இந்த ஸ்டாக். ஓகேங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் போன வீக் கம்பேர் பண்ணும் இந்த வீக் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ GMM ஃப்ளாடர் எடுத்துக்கோங்க. கம்மிங் பேக் டு GMM ஃப்ளாடர், மார்க்கெட் அகைன் பேக் டு வெரி வெரி க்ரூஷியல் சப்போர்ட் கைண்ட் ஆஃப் பாக்ஸ் பேட்டர்ன் தான். க்ளோஸ் டு உங்களுக்கு க்ளோஸ் டு 1 year 2 months ஆல்மோஸ்ட் லைக் 40 months மார்க்கெட் இஸ் இன் பாக்ஸ். ஸ்டில் இஸ் வெரி இந்த லெவல் பிரேக் பண்ணாத வரைக்கும். பட் பையர்ஸ் பாருங்கள், கைண்ட் ஆஃப் பீரிஷ் என்கல்ஃபிங் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் கம்பீட்டிங். பீரிஷ் என்கல்ஃபிங் தான் இதுக்கு நாட் பீரிஷ், நாட் இம்ப்ராப்பர், இட்ஸ் இம்ப்ராப்பர் பீரிஷ் என்கல்ஃபிங். மார்க்கெட் இது கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இட்ஸ் a வெரி குட் லெவல் டு பை திஸ் லெவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அப்படியே வந்தீங்கன்னா ஜைடஸ் அண்ட் ரைட்ஸ். ஜைடஸ் அண்ட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸ்டில் இட்ஸ் அகெயின் மார்க்கெட் இஸ் கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. பாருங்கள், லாஸ்ட் வீக் 1526, திஸ் வீக் 1585, க்ளோஸ் டு லைக் நாட் a வெரி ஸ்ட்ராங் கேண்டில். பட் 70 பாயிண்ட்ஸ் வீக் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? பெருசாக இல்லாட்டியும் 70 பாயிண்ட்ஸ் நல்ல மோமெண்ட் ஓரளவு கொடுத்துருக்கான். ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டில் அகெயின் க்ளோசிங் டு தி எக்ஸாக்ட்லி த சப்போர்ட் லெவல். வெரி வெரி க்ரூஷியல் லெவல். அன்லஸ் இந்த பிளாக் கலர் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் டெஃபினட்டாக இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ராங். வி குட் எக்ஸ்பெக்ட் a வெரி வெரி ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர். 248 and 252 நாட் a வெரி குட் மொமெண்டம். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு இமாமி. இதெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது. HDFC பேங்க், கிரி இண்டஸ்ட்ரீஸ். HDFC பேங்க் 1420 மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங் பைங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை இருக்குது. நான் ஆக்சுவலாக பை இந்த ஸ்டாக்கை நான் கொடுத்துருப்பேன். 1420 மேலே பை பண்ண சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு அதான் பண்ணியிருந்தேன். பட் இன்னும் 1420 தாண்டல. எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ராங் இது கொடுக்கல. டெஃபினட்டாக வெயிட் பண்ணுங்கள். இஃப் நிஃப்டி பேங்க்ஸ் சப்போர்ட்ஸ் வெரி வெல், கண்டிப்பாக HDFC பேங்க் டெஃபினெட்லி கோஸ் அப் சைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரி இண்டஸ்ட்ரீஸ், ப்ரெஸ்டீஜ், இதெல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். ப்ரெஸ்டீஜ் அண்ட் இமாமிலாம். கிரி பாருங்கள், கிரி வாட் ஹேப்பன்ஸ், கிரி லாஸ்ட் வீக் 439, அப்ராக்சிமேட்லி 440 இருந்திருக்கு. திஸ் வீக் 516. வெரி வெரி க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வீக் 10% இருக்குது. நான் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அதில் பிக் பண்ணால் போதும். எந்த ஸ்டாக் ஏறு எந்த ஸ்டாக் இறங்க தெரியாது. டெஃபினட்டாக ஆல் த ஸ்டாக்ஸ் வில் பி பை ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். பட் டியூ டு பேட் நியூஸ், டியூ டு ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இமாமி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு ரீட்டைல் செக்டரில். பாருங்கள், அகெயின் சேம் லைக் கிளென்மார்க் இந்த மோடில் தான். கிளென்மார்க் வாஸ் இன் வீக் சைட். பட் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த தடவை வந்திருக்கு. 409 லாஸ்ட் வீக் க்ளோஸ். இந்த வீக் 431. க்ளோஸ் டு லைக் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வீக் மட்டும் ஒரு 4.5% இருக்குது. லெட்ஸ் கம் டு ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ். ப்ரெஸ்டீஜ் ஆச்சு சேம் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. இன்சைட் தி பாக்ஸ் க்ளோஸ் டு லைக் லாஸ்ட் ஒரு 10 months பாக்ஸ் 414 க்ளோஸு. இந்த வீக் 454. அகைன் 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. மார்க்கெட் இஸ் இன் வெரி குட் ரேஞ்ச் ஆக்சுவலி. ஓகேங்களா? சன் டிவி I would say still Sun TV and Tata Motors still it's in range actually. இந்த லெவல் 410 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். 410 or 415 or 420 is a very very good level to buy. Usually sometimes I give free calls to the subscribers, YouTube members. Make use of that. அதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ்
அப்படின்னா பிங் பண்ணுங்கள், நான் ரெஃபரன்ஸ்